ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ராகா கலெக்ஷன்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது சந்தகை செய்யறது. பார்க்கறதுக்கு ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கணும். இட்லியை ஊற வச்சு ஆட்டிக்கலாம். நல்லா ஆட்டணும், சாஃப்டாக ஆட்டிக்கணும். ஆட்டினதுக்கப்புறமா ஒரு வடை சட்டியில் அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு நல்லா கலக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி ஒரு சைடு மட்டும் கட்டி வந்துடும், ஒரு சைடு வந்துட்டு இன்னொரு சைடு வேகாது. அதனால சிம்லேயே வச்சு கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே நல்லா கலக்கிட்டே இருங்க. நல்லா சாஃப்டாக வந்துடும். கொஞ்சம் சிம்லேயே வச்சு செய்யுங்க, பொறுமையாக செய்யுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இது வந்து எல்லா நார்மல் இட்லி அரிசிலையும் செய்யலாம், அதுக்கப்புறம் மட்டை அரிசிலையும் செய்யலாம், சோளம் போட்டும் செய்யலாம். நான் இந்த தடவை இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து இது ப்ளெயினாக செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு தாளித்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு அதுதான் வரும். அடுத்தது வந்து அதுலேயே பூண்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதை எப்படி தாளிக்கிறதுன்னு ஒரு நாள் ஒரு இதாக செஞ்சு உங்களுக்கு வெரைட்டி செஞ்சு காமிக்கிறேன். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இதில் செஞ்சு சாப்பிட்டா நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டோன்னா அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி பேக்கெட்டில் அது அந்தளவுக்கு இருக்காது. இப்போது நிறைய இடத்துல அது கிடைக்கிறதும் இல்லை. கோயம்புத்தூரில் கிடைக்கிது. நான் சென்னையில் இருந்தப்போ கிடைக்கல, பெங்களூரில் எனக்கு கிடைக்கல, இங்கேயும் கிடைக்கல, கேரளாலேயும் எனக்கு கிடைக்கல. அதனால் நாங்கள் வீட்லேயே அதை வாங்கிட்டு வந்து 10 days ஒன்ஸ் வந்து நான் செஞ்சுருவேன். இப்போ அதை வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கோங்க. அது திறந்து பார்த்தா ஒரு ஸ்டிக் வச்சு பார்த்தோம்னா ஒட்டாமல் வரணும். அதுக்கு இந்த மாதிரி சுற்றுற மாதிரி வாங்கிக்கோங்க, அது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒட்டாமல் வரும், சாஃப்டாக இருக்கும். இதில் சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். பாப்பாவுக்கு சர்க்கரை போட்டு தான் கொடுக்குறேன். இதை தாளிச்சும் சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார்